சுவனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். ஒரு அரசியல் பதிவு பார்ப்போம். திரு ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஒரு காணொலி ஒன்று பார்க்க இருந்தது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்வர் ஸ்டாலினை பத்தி அவரை பார்த்து பேசுறாரு பாருங்க. உங்க அப்பன் வீட்டு சொத்தையா கேட்கிறோம், இது எங்க நாடு, எங்க பூமி, எங்க மண், உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, உங்ககிட்ட போய் 10.5% இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்கணுமா? எனக்கு வெக்கமா இருக்குது, உன்னை போய் கோட்டையில போய் சந்திக்கிறது எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்ட்டு சரமாரியா வந்து ஸ்டாலின் அவர்கள் மேல வந்து பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அவருக்கு என்ன பிரச்சனைனாக்க, அவர் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையே. இத்தனை தொகுதிகள்ல நின்றும் ஒரு தொகுதியை கூட வர முடியாம போகுது. தனது மகனை முதலமைச்சராக ஆக்கி பார்க்கணும்னு நினைச்சோமே, அந்த கனவு எல்லாம் அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு. இவரு முதல்ல, அதாவது முதல்வர் ஸ்டாலின் வானத்துக்கு பூச்சி வந்துட்டாரா? அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு மிசாவில் அடிபட்டு முதல்வருடைய மகனா இருந்து அதுக்கு ஒரு பல சோதனைகள்லாம் கடந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காருன்னு அவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். நீங்க என்ன பண்றீங்க? அரசியல் பண்ணேன்னு சொல்லிட்டு குடிசையை கொடுத்துறீங்க, தலித்களை முன்னேற விட மாட்டீங்க, தலித்கள் வந்து படிச்சு வேலை வாய்ப்பு பண்ணா அதை வந்து குறை சொல்றீங்க. அப்ப வந்து நான் போட்டு பார்த்துக்கணுமா 2 குரூப்போம் அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் பண்றீங்க. காதலர்களை வந்து நாடக காதல்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்க. அதாவது இதுவே பிரச்சனையா ஆக்கி அந்த குடிசைகள்லாம் கொளுத்தி அவன் சிறு சேர்த்து வச்சு அத்தனை பொருட்களையும் ஒரே ஒரு நாள்ல வீணாக்குறீங்க. அதெல்லாம் நம்ம நேரடியா பார்க்கிறோம் காணொலிகள்ல. அப்புறம் எப்படி உங்களை வந்து அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? இப்படி வெறுப்பு அரசியல் வச்சுக்கிட்டு பாஜகவோட கூட்டு வச்சுக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு ஏற்றவங்க தான் பாஜக. நீங்க எப்படி தலித்களை பாக்குறீங்களோ அதே மாதிரி அவங்க முஸ்லீம்களை பாக்குறாங்க. அவ்வளவுதான். 2 பேருக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எல்லாமே பாக்குறது, அந்த பார்வை வந்து எல்லாமே ஒண்ணுதான். அப்புறம் எப்படி உங்களை வந்து அந்த மக்கள் வந்து ஆதரிப்பாங்க சொல்லுங்க ராமதாஸ் அவர்களே. 2வது, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல எந்த அளவு இப்ப பாருங்க, அவருடைய அந்த காணொலியையும் பாருங்க. இப்போ உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கிறோம் 10.5. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு, உனக்கு இங்க என்ன வேலை? ஓகேங்களா? என்ன சொல்றாரு, எந்த அளவு ஒரு வக்கத்தோடு பேசுறாரு பாருங்க. சரி, நீங்க வந்து உங்களுடைய வாழ்நாள்ல டாக்டரா தொழில் செஞ்சிருக்கீங்களா 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, இப்ப வந்து உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அதை முதல்ல சொல்லுங்க. இது வந்து அந்த மக்கள் உங்களை ஆதரிச்சு உங்களை மேல தூக்கி வச்சிருக்கிற அந்த மக்கள் வந்து இன்னைக்கு அந்த அடித்தட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படியா? உங்களுடைய சொத்தோட மதிப்பு என்ன? கோடிக்கணக்கில் அது பாட்டு தாண்டிட்டு போயிட்டே இருக்குது. உங்களுடைய தலித் அந்த வன்னிய மக்கள் படிப்பறிவுகள் இல்லாம இல்லாட்டியும் நீங்க உங்களுடைய வாரிசுகளை உங்கமான டாக்டர் ஆக்குறீங்க, உங்களுடைய பேத்திகளை வந்து நல்ல நல்ல பொசிஷன்ல வைக்கிறீங்க, அவங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வராங்க. ஆனா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை எந்த நேரமும் கத்தி அருவா இதுலயே தான் வந்து நீங்க வளர்த்து இருக்கிறீங்க. அதாவது உங்களுடைய பையன் என்ன சொல்றாரு, 25 MBக்காவது நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருந்தால் பட்ஜெட்ல தமிழ்நாட்டின் பெயரும் வந்திருக்கும் அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்க, 25 MB கொடுத்திருந்தாக்க தமிழ்நாட்டோட பேர் பட்ஜெட்ல வந்திருக்குமா? ஆக ஓட்டு போட்டுதான் அவர் வந்து நாங்கெல்லாம் வந்து பேசுவோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறாரு உங்க மகன். அப்புறம் எப்படி அந்த கட்சி வளரும்? உங்களுக்கு எப்படி உங்க பையன் எப்படி முதல்வராக வருது? நீங்க வந்து ஒரு குறுகிய ஓட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க. வன்னியர் சங்கம் அந்த குரூப்புக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களை வந்து மற்றவங்க எல்லாம் ஆதரிக்க போறது இல்லை. வன்னியர்களே பாதிக்கு மேல உங்களை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வந்து இப்ப திருமா பக்கம் போயிட்டாங்க அதிகமான பேர். நல்லா பாக்குறோம். இந்த தேர்தலில் 2 தேர்தலையும் திருமா வந்து அவருடைய நிறுத்தின 2 MBக்களையும் வெற்றி பெற்று நல்ல டாப்ல தானே வந்துட்டு இருக்காரு. அங்கேயும் பாட்டாளி முதல் கட்சி இல்லையா? அங்க எப்படி வராங்க? அதனால உங்களுடைய அரசியல் வியூகத்தை வந்து நீங்க மாத்துங்க. முதல்ல எல்லா மக்களுக்குமான தலைவரா நீங்க மாறினீங்கன்னாக்க நீங்க தாராளமா வந்து அந்த மக்கள் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அது 2வது, ஸ்டாலின் தெலுங்குராக இருக்கட்டுமே,
தமிழ்ல இருந்து பிரிஞ்ச மொழிகள் தானே தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் போன்ற மொழிகள். அந்த வகையில் இந்த ஆதித்தமிழர் அந்த கட்டத்துக்குள்ள வராரா இல்லையா? அவர் ஆதித்தமிழர் தானே. அப்போ அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தமிழை தவிர இந்த கன்னடம், துளு, தெலுங்கு இதெல்லாம் நீங்க 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, இருக்காது. அதே சமயத்துல 3000 வருஷத்துக்கு முன்பு இங்க ஆடு மாடுகள் ஓட்டின்னு வெளியிலிருந்து வந்தாங்களே ஆரியர்கள், அவர்கள் இங்க தங்களுடைய மொழிகளையும் மாத்திக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மொழியை வீட்டில் பேசிக்கிட்டு இந்த மக்களை மாறிடுறாங்கல்ல. அப்ப அவங்களை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்ப கோயிலுக்கு போறீங்க, கோயில்ல உங்களை விடுவானுங்களா? விட மாட்டாங்க. நீங்க சூத்திரன்னு சொல்லிட்டு தூரமாக்கிடுவாங்க. அப்புறம் எப்படி நீங்க தெலுங்கரு, மலையாளி, கன்னடம் இருந்ததை விட பார்ப்பனர்கள் தான் உங்களுக்கு பெரிய பெரிய டேஞ்சர். ராமதாஸ் அவர்களே, உங்களுடைய வாழ்க்கையே அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு கௌரவமான மனிதனா வாழக்கூடியவனை அவனை கீழ்பட்டு மக்களை ஆக்கி அவனை சூத்திரங்களை சொல்லி அவனை படிச்சா காதுல ஈயத்தை எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணக்கூடிய அந்த குரூப் தான் நீங்க எதிர்க்கணும். உங்களுடைய அந்த ரத்தம், அதாவது ரத்த பந்தங்களா இருக்கக்கூடிய தலித் மக்களை நீங்க விரோதியா முன்னிறுத்துறது உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பா தான் இருக்கும் உங்களுக்கு அரசியல்வாதியா. ஓகே, அடுத்தாப்புல என்னன்னு பாருங்க. தயாநிதி மாறன், அதாவது 2020 முதன்மை செயலாளராக சண்முகம் தங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் போல் நடத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார் தயாநிதி மாறன். இப்ப அதுக்காக மத்திய வன்கொடுமை குற்றப்பிரிவு இப்ப வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க தயாநிதி மாறன் மேல. இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்ப நடந்தது? 2020 4 வருஷம் முன்னாடி நடந்தது. அதை இப்ப கொண்டு வராங்க. சரி, தாழ்த்தப்பட்டவர்கள் உருவாக்குனது யாருங்க? அந்த மக்கள் மேல எந்த நடவடிக்கை இல்லையா? இப்ப ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் எடுத்துங்க, அவர் எந்த அளவு நடந்துகிட்டாரு. அந்த அதாவது இப்ப தூக்கி போடுவாரு. ஏதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் வந்தாங்கன்னாக்க, இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னா அவருக்கு போடும்போது அப்படியே தூரத்துல இருந்து அப்படி தூக்கி போடுவாரு. ஆனா பிராமணர்கள் வந்தாக்க அவங்களெல்லாம் சரிசமா முக்கார வச்சு அவங்க ரொம்ப கௌரவப்படுத்தி அனுப்புவாரு. இப்படி கண்ணுக்கு எதிராகவே அதாவது அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒதுக்குறாங்களே, அவர்கள் மேலேயே நீ வன்கொடுமை சட்டத்தெல்லாம் பாய விடல. இந்த சட்டத்தை எழுதி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் புனிதப்படுத்துறாங்களே, அவர்கள் மேல இந்த மனுஷ நீதியை புனிதப்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். அவர்கள் மேல உங்களுடைய காவல்துறை ஏன் சட்டம் பாய மாட்டேங்குது? இன்னைக்கு ரெட்டக்கோல முறை, பொது கிணத்துல தண்ணி இருக்கக்கூடாது, மனித மரத்தை கலக்கிற தண்ணியில இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்குது. அவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நீங்க? இந்த வன்கொடுமை சட்டம் மத்திய வன்கொடுமை போலீசார் எங்க போனாங்க? எல்லாம் போக மாட்டாங்க. எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்வு, அரசியல் பண்ணணும், அதுக்கு பாட கையா பயன்படுத்துறாங்க. அதாவது நடந்ததுக்கு நம்ம பாக்குறோம்.